இந்தாங்க, என் கால் விரலுக்கு கொஞ்சம் நெயில் பாலிஷ் போட்டு போங்க. ஏய், காலை உடைச்சிடுவேன். என்ன பேசுற நீ? நான் உன் காலை பிடிச்சு நெயில் பாலிஷ் போடணுமா? ஓஹோ, காதலிக்கும் போது என்ன பண்ணீங்க? என் காலை பிடிச்சு நீங்க வாங்கிட்டு வந்த வெள்ளி கொலுச இத தங்க கொலுசா நினைச்சு உன் காலுக்கு போடுறேன்னு என் காலை தொட்டு தொட்டு போடல. சஞ்சய் பிளாக்மெயில் பண்ணி என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன்னு சொல்றியே. ஆனா சஞ்சய் முழுக்க முழுக்க கௌசல்யாவுக்கு சொந்தமானவரு. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன? அவ ஹார்ட்ல ஹோல் இருக்கா. உடனே அவ ஹார்ட்ல இருக்கிற அந்த ஹோலை ஆபரேஷன் பண்ணலனா உயிருக்கே ஆபத்தான். 2 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகுமா. உடனே பணத்தை ரெடி பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. திடீர்னு அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போவேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களை பார்த்து உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது துளசி. என்னோட நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்பதான் 10,000 ரூபாய் என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி ஹாஸ்பிட்டல்ல கட்டினேன். ஆனா இவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்க போவேன்? இந்த கம்பெனியில் நான் சாதாரண வேலைக்கார மாதிரி தான். இந்த கம்பெனில இருந்து 1 ரூபாய் கூட என்னால் எடுக்க முடியாது. எங்க அம்மாவுடைய பர்மிஷன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது துளசி. 2 லட்சம் வேணும்னு எங்க அம்மா கிட்ட போய் நின்னா ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டு என்ன குடஞ்சி எடுத்துருவாங்க. எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல. எனக்கு நல்லா தெரியும். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் துளசி. பணத்துக்கு என்ன பண்ணும் துளசி? ஏதாவது பண்ணிதானே ஆகணும். பணம் இல்லைன்றதுக்காக கிருஷ்ணோட ஆயுள் முடிஞ்சிடக்கூடாது இல்ல. என் வாழ்க்கையே அவ வாழறதுல தானே இருக்கு. வேற யார்கிட்டயாவது கேட்டு போரட்டணும் இல்லையா? நோயை கொடுத்து நோயை தீர்க்க மருந்தையும் கொடுத்த அந்த ஆண்டவன் அந்த மருந்து வாங்க பணத்தை எப்படியாவது தருவாருன்ற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். அழுவாதீங்க துளசி. ஏன் மேல உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? இப்போ நீங்க பணம் இல்லைன்னு சொன்னதுக்காக மட்டும் இல்ல, எப்பவும் எனக்கு உங்க மேல வருத்தம் கிடையாது. ஆனா எனக்கு வருத்தம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க என் ஆபீஸ்க்கே வந்ததில்லை. முதல் முறையா என்னை நம்பி என்கிட்ட பணம் வாங்கலான்ற நம்பிக்கையில என்னை தேடி வந்த உங்களை வெறும் கையோடு அனுப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு துளசி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்பிதான் வந்த. உங்களால இயலாத நிலைமை. அதுக்காக உங்க மேல வெறுப்போ கோவமோ நான் பட முடியாது இல்லையா? என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியெல்லாம் நடக்கட்டும். கவலைப்படாதீங்க துளசி. உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஒரு குறையும் வராது. நான் அந்த பகவான் கிட்ட வேண்டிக்கிறேன். உலகத்துல செலவே இல்லாத ஒரே ஒரு விஷயம்னா இந்த வேண்டுதல் மட்டும்தான். நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாதப்போ கடவுளை நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா சோதனை வந்ததுக்கு அப்புறம் கடவுளே கடவுளேன்னு கோவில் கோயிலா போய் சுத்துறோம். மனுஷன் வாழ்க்கையே அப்படிதான். கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க துளசி. நாம நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும். இத பாருங்க, தைரியமா போங்க. எல்லாம் அந்த பகவான் அருளால நல்லபடியா நடக்கும். நான் வரேங்க. என்ன மனுஷன் கஷ்டம்னு வந்தவங்களுக்கு உதவ முடியலையே. ஏண்டி, காலங்கத்தால உனக்கு வேற வேலையே கிடையாதா? அட, எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை கிடையாதுன்னு கேக்குறீங்க? கை விரலுக்கு நெயில் பாலிஷ் போடுறதுதான் பெரிய வேலையா?
இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். பறக்கா வெட்டி மாதிரியே போக முடியும்? டீசென்ட்டா போனாதானே அழகா இருக்கும். அதான் மரியாதை. எக்கேடாவது கெட்டு தொலை. நான் குளிக்க போறேன். சுடுதண்ணி கொண்டு வந்து பாத்ரூம்ல வை. நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்தாங்க, என் கால் விரலுக்கு கொஞ்சம் நெயில் பாலிஷ் போட்டு போங்க. ஏய், காலை உடைச்சிடுவேன். என்ன பேசுற நீ? நான் உன் காலை பிடிச்சு நெயில் பாலிஷ் போடணுமா? ஓஹோ, காதலிக்கும் போது என்ன பண்ணீங்க? என் காலை பிடிச்சு நீங்க வாங்கிட்டு வந்த வெள்ளி கொலுச இத தங்க கொலுசா நினைச்சு உன் காலுக்கு போடுறேன்னு என் காலை தொட்டு தொட்டு போடல? ஆபீஸ் போற நேரத்துல என்ன டென்ஷன் பண்ணாத. சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து வை. நெயில் பாலிஷ் கலஞ்சிடும். ஒண்ணு பண்ணுங்களே, உங்க பாசமுள்ள அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி சுடு தண்ணி வைக்க சொல்லி கொண்டு போய் குளிங்க போங்க. அம்மா, எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாயா, குளிக்கணும். பிள்ளையை விட்டு பிரிய மாட்டாங்களா? தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி பயமுறுத்தி ஒரு டிராமா பண்ணாங்கல்ல, இப்போ அவங்களே பிள்ளைக்கு பணிவிட பண்ணட்டும். எனக்கு என்ன வந்தது? தண்ணி கொடுத்துடும் போற பிளானையும் நல்லா நாசம் பண்ணிட்டாங்க. ஹீட்டரோட ஃபாரின் ஸ்டைல எங்க அப்பா பாத்ரூம் கட்டி வச்சிருக்காரு. இந்த மனுஷன் என்னடானா கட்ட அடுப்புல காயிற தண்ணில தான் குளிப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. எக்கேடாவது கெட்டு போட்டும். அத்தை, என்னைய அத்தைன்னு கூப்பிட்ட? உங்களதான் அத்தை கூப்பிட்டேன். என்ன சௌந்தர்யா, சொல்லு. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். இத நான் உங்ககிட்ட கேட்டேன்னு உங்க பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட கோச்சுக்குவாரு. நீங்க போங்க போங்க. இல்ல, நான் அவங்கிட்ட சொல்ல மாட்டேமா. என்ன வேணும் சொல்லு. பெருசா ஒண்ணு இல்ல. இப்போ நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஆமாமா. அப்போ எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா. என்ன வேணும் சொல்லு. வேற ஒண்ணு இல்ல, என் கால்ல கொஞ்சம் நெயில் பாலிஷ் போட்டு விடுறீங்களா? மறுபடியும் முருங்கமரம் ஏற ஆரம்பிச்சிட்டியா? நான் என்ன வேதாளமா என்ன முருங்கமரம் ஏறதுக்கு? உங்க மருமகளுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? மாமியாரு தாய்க்கு சமானம். மருமக காலை பிடிச்சு நெயில் பாலிஷ் போட்டு விட்டா அவ்வளவும் பாவம். எல்லாம் உனக்கு தான் வந்து சேரும். என்னது? நீங்க என் தாய்க்கு சமமா? அப்படி பார்த்தா எங்க அம்மா எத்தனையோ தடவை என் காலை பிடிச்சு நெயில் பாலிஷ் போட்டு விட்டுருக்காங்க. அப்பெல்லாம் வராத பாவம் இப்ப வந்து சேர்ந்துடுதா? உங்ககிட்ட வாக்குவாதம் செய்ய நான் தயாரா இல்ல. மருமக கிட்ட பேசுறது வாக்குவாதம் பண்றதா? இப்படிதான். உங்களுக்கு வனஜா தெரியும்ல, என் ஃப்ரெண்டு. அவ வீட்ல என்ன நடக்கும் தெரியுமா? அவ மாமியாரு அவ காலை பிடிச்ச தன் மடியில வச்சுக்கிட்டு மருதாணி எல்லாம் போட்டு விடுவாங்க. நான் எத்தனையோ தடவை பாத்திருக்கேன். அவ அதிர்ஷ்டம் செஞ்சவ. அவளுக்கு அப்படி ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்க. எனக்கும் தான் வந்து வாச்சிருக்குதே. என்னடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அன்பா பாசமா இருக்கிற மாமியாரா இருந்தா மரியாதை கொடுக்கலாம். இப்படி உங்களை மாதிரி ஈகோ பிடிச்சுட்டு அலையிற மாமியாருக்கு நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? நான் ஈகோ பிடிச்சு அலையிறேனா? ஆமா. ஏன் காலை பிடிச்சு நெயில் பாலிஷ் போடுறது கௌரவ குறைச்சல்னு நினைக்கிறீங்கல்ல? இது ஈகோ இல்லையா? ஆமா, ஈகோ தான். எனக்குன்னு சுய மரியாதை உண்டு. மருமக காலை பிடிச்சு நெயில் பாலிஷ் போடணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. என்னப்பா இப்படி குழம்பி போய் பாக்குறேன்? உங்க மாப்பிள்ள வரல, நான் மட்டும் வந்திருக்கேனே அப்படின்னு பாக்குறேடா? ஹாய் பத்மாக்கா, வா 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 பத்மா வா. வெளியில வெயில் தாங்க முடியல. உனக்கு என்னம்மா, ஏசி கார்ல வந்திருப்ப. ஷோ, புரியாம பேசாதீங்க அத்திம்பேர். நேக்கு வயிறு எரியறது. ஏன் காசு அழிச்சுக்கிற? பின்ன என்னடி சீதா, கோயில்ல கும்பாபிஷேகம்னு என் மாமியார அழைக்க வந்தா. அவளால கும்பாபிஷேகத்துக்கு போக முடியலனா என்ன சொல்லி இருக்கணும்? என்னையும் என் ஆத்துக்காரரையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி இருக்கணுமோ இல்லையோ? ஆனா என் மாமியார் ரங்கநாயகி அம்மா, என் தம்பி வருவான், அவனுக்கு முதல் மரியாதை பண்ணி அனுப்புங்கோன்னு சொல்லி அனுப்பிட்டா. நேக்கு அவமானமா போயிடுத்து. இத பத்தி என் ஆத்துக்காரர்கிட்ட பேசினா என் அம்மா தெய்வம், அவளை நான் எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். என் மாமியார் என்னன்னா எது கேட்டாலும் நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவேன்னு சொல்றான்.
நேக்கு அங்க வாழறதுக்கே ரொம்ப அவமானமா இருக்குப்பா. இத பாருமா, நீ சின்ன குழந்தை இல்ல, உனக்கு எதுவும் விளக்கமா சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல. கோயில்ல முதல் மரியாதைய உன் ஆத்துக்காருக்கு கொடுக்கலன்னா அவர் ரங்கநாயக்கி அம்மாவோட புள்ள இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இங்க நம்ம ஆத்துல என் தலை வெடிச்சு போற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குமா? நம்ம கௌசல்யா பிரச்சனைகளை பத்தி நோக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லம்மா. இதுல நீ வேற இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிறியம்மா. இத பாருமா, உங்க ஆத்து மனுஷா கிட்ட நீ சண்டை போட்டு வந்து இங்க நிக்கிறது கொஞ்சம் கூட நன்னா இல்லம்மா. குடும்பம்னா இப்படி கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கத்தாமா செய்யும். நீதாமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அப்படி பண்ணாம குழந்தைய புக்காத்திலே விட்டுட்டு நீ இங்க வந்து நிக்கிறது கொஞ்சம் கூட நன்னா இல்லம்மா. இத பாரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்து ஆசுவாசப்படுத்திட்டு கிளம்புற வழிய பாரு. பொறுமையாரு, நல்லதே நடக்குமா. நான் அவரை தனியா கூட்டிட்டு போறேன்னு அப்படி போயிருந்தா என்ன கவனிச்சுக்கிறதுக்கு 2 வேலைக்காரியை எங்க அப்பா வச்சிருப்பாரு. ஒருத்தி என் காலை பிடிச்சு விடுவா, ஒருத்தி என் கையை பிடிச்சு விடுவா. அப்பனா நான் உனக்கு வேலைக்காரியா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஐயே, எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் உங்கள மாதிரி வேலைக்காரியெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். பணத்தை தூக்கி எறிஞ்சா மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் லைன்ல வந்து நிப்பாங்க. போதும், நிறுத்து. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற வேலை எங்கிட்ட வச்சுக்காத. ஏன் கத்துறீங்க? அதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒண்ணு சொல்ல நீங்க அதை கோச்சுக்கிட்டு சீரியஸா எடுத்துக்கிட்டு போய் கதவு மூடிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு எல்லாரையும் பயமுறுத்தி ஒரு டிராமா பண்ணுவீங்க. புலி வருதுன்னு சொன்னா நிஜமாவே ஒரு நாள் புலி வந்துரும். அப்பனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் உண்மையிலேயே தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லாம சொல்லி காமிக்கிறியா? அதெல்லாம் சொரணை இருக்கிறவங்க தான் செய்வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரேன்டா. என்ன கரிச்சு கொட்டின்னு இருக்கா உன்ன உன்ன. என்னமா எடுத்து என்ன எதுக்குமா இவ்வளவு சூடா எடுத்துட்டு வந்தாள்? மழைக்காலமாச்சே, சூடா இருந்தா உனக்கு பிடிக்குமேன்னு எடுத்துட்டு வந்தேன். காட்டுங்க, என்னமா அது இவ்வளவு வெந்து போயிருக்கு? ஐயோ, ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்கு. கொண்டு வந்தா சீக்கிரம் ஆறாதடா. சரி வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஏய், இங்க பாரு, அம்மா சுடு தண்ணி ஊத்திட்டு துடிச்சிட்டு இருக்கா. வந்து தூக்கி விடாம நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கா. சாரிங்க, நான் தூக்கி விட்டுருப்பேன். ஆனா என் நெயில் பாலிஷ் எல்லாம் கலஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? இவகிட்ட என்னடா பேச்சு? எனக்கு எரிச்சல் தாங்கலையே. சரி வாங்க வாங்க, பாத்து மெதுவா. பத்மா, என்ன நீ புரியாத ஆளா இருக்க? சட்டுன்னு இப்படி கோவப்பட்டீங்க வந்துட்டா யாருக்கு நஷ்டம்? அங்கேயே இருந்து ஜெயிக்கிற வேலைய பாப்போமா? நீங்க புரியாம பேசுற எல்லாத்தையும் பேர் என் புக்காத்துக்கு வந்து பார்த்தா நான் படுற அவமானம் உங்களுக்கு தெரியும். நேக்கு புரியுது. உன் காரியம் பெருசா இல்ல நீ இப்படி கோவப்பட்டு இங்க வந்து நிக்கிற வீரியம் பெருசா? நீ எதுக்காக ஸ்ரீய கல்யாணம் பண்ணிட்ட? ரங்கநாயகி அம்மாவுடைய சொத்தெல்லாம் உன் சொத்த ஆகணும்னு தானே? நீ வசதியான வாழ்க்கை வாழணும்னு தானே? ஆனா இப்ப எதுவுமே வேண்டாம் நீங்க வந்தா நோக்கு தானே நஷ்டம். இப்ப அந்த வீட்டுல உனக்கு பிரச்சனையா இருக்கிறது யாரு? வேற யாரு? அந்த சுதர்சன் தான். எனக்கு ஒரு ஐடியா தோன்றது. அந்த ரங்கநாயகி அம்மா வீட்டுல இருந்து பிளான் பண்ணி சுதர்சனை அந்த ஆத்த விட்டு துரத்திட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் ரங்கநாயகி அம்மா ஆடி போய் அடங்கிடுவா. அப்புறம் நீதான் ராணி, உன் ஆத்துக்காரர் தான் ராஜா. நீ சொல்ற மாதிரிதான் ரங்கநாயகி அம்மாவே நடக்கணும். இப்பவாது புரிஞ்சுக்கோ, புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. இனிமே இப்படி வந்து நிக்காத. அந்த சுதர்சனை உங்க ஆத்துல இருந்து துரத்த அப்பப்ப ஐடியா நான் தரேன்.
அந்த ஐடியாவை அப்படியே செயல்படுத்து. சீக்கிரமாவே உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். கிளம்பு. சரி, நான் அப்படியே செய்றேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எப்படியோ நமக்கு இங்க இல்லைனாலும் அங்க ரங்கநாயகம்மா வீடு இருக்கு. பத்மா அந்த ஆத்துக்கு ராணி ஆயிட்டா நாம தான் தளபதி இல்ல சிப்பாயி. அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது இருக்கலாம்ல. ஓகே ஓகே, வசதி தாண்டா கோதாண்டம். நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஓட்டடப்பா மாருதிக்கார கூட வாங்காம போயிடுவோம். வாங்குவோம், நிச்சயம் வாங்குவோம். வாகனம் பொருந்திய ஸ்ரீமான் கோதண்ட ராமனாகணும். சீக்கிரம் ஆயிரணும். துளசி, என்னம்மா பணம் புரட்டி எடுத்துட்டு வந்தியா? பணம் கிடைச்சதா? என்னாச்சு துளசி? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, பணம் கிடைச்சதா இல்லையா? இப்படி பதில் சொல்லாம இருந்தா என்னமா அர்த்தம்? அக்கா, கிருஷ்ணாவை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏண்டி? என்னால முடிஞ்ச வரைக்கும் பணத்துக்காக அலைஞ்சு பார்த்துட்டேன்க்கா. என்னால பணத்தை புரட்ட முடியலக்கா. வெளியில புரட்ட முடியலன்னா என்ன துளசி? நாம இருக்கிற வீட்டை அடமானம் வைப்போம். நமக்கு இந்த வீட்டை விட நம்ம குழந்தையோட உயிர் தான் முக்கியம். நீ இப்பவே நம்ம வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. போ, யோசிக்காத. முதல்ல நீ கிளம்பி போ. தேங்க்யூக்கா. யோசிக்காத, யோசிக்காத துளசி. வீட்டுக்கு போ, வீட்டோட பத்திரத்தை எடுத்துக்க. நான் இங்க குழந்தைய பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போய் பத்திரத்தை சேர்த்துக்கிட்டு வச்சு பணத்தை வாங்கிட்டு வா. காப்பாற்ற முடிஞ்சது. எல்லாம் சரியா போயிடும். நான் தான் கடவுள் மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டீங்க. நீ ஏன் கவலைப்படுற? நீங்க கிருஷ்ணாவை பாத்துக்கோங்கக்கா. நான் போயிட்டு பணத்தை புரட்டிட்டு வந்துடுறேன்க்கா. கவலைப்படாத துளசி, நான் வரேன்க்கா. எல்லாம் நல்லா நடக்கும். நீங்க நீ பாத்துக்கோங்க. கிளம்பு, போ. நான் வரேன்க்கா. நீ போ. அண்ணா, எதுக்கு என்ன அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? இது போன்ல பேச வேண்டிய விஷயம் இல்லம்மா, அதான் நேர்ல வர சொன்னேன். இதோ இத பாரு, டாக்குமெண்ட். இது சஞ்சய் அப்பாவோட கையெழுத்தாச்சு. அதனால இப்ப என்னன்னா? நித்யா, நீ சில சமயங்கள்ல ரொம்ப புத்திசாலியாவும் சில சமயங்கள்ல ரொம்ப முட்டாளாவும் ஆயிடுற. இப்ப முட்டாள் மாதிரி பேசுறீங்க. இது என்ன டாக்குமெண்ட்ஸ்? ஏது என்னன்னு விவரம் தெரியுமா? இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கான டாக்குமெண்ட். காலையில ஆடிட்டர் என்கிட்ட அக்கவுண்ட்ஸ் கொடுத்தாரு. சஞ்சய் உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கும்போது இந்த டாக்குமெண்ட்லயும் சேர்த்து கையெழுத்து வாங்கிட்டேன். நான் இப்ப நினைச்சா, இப்ப ஒரு முடிவு பண்ணா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னோடது. எப்படி என் வேலை? பெருசோட ஒரே கையெழுத்து. 50 கோடிக்கும் நான் அதிபதியாக போறேன். இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி சஞ்சய உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு அண்ணனா? உன்னெல்லாம் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அப்பாவும் சஞ்சயும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ இப்படி போய் நம்பிக்கை துரோகம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? நான் ஒரு காலத்துல சஞ்சய் விரும்பினேன், உண்மைதான். ஆனா சஞ்சய் கௌசல்யாவை விரும்பினாருன்னு தெரிஞ்ச உடனே நான் அவரை என்னோட அண்ணனா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். ஆனா நீ இப்ப அந்த சொத்து பத்திரத்தை எல்லாம் காமிச்சு சஞ்சய் பிளாக்மெயில் பண்ணி என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன்னு சொல்றியே. ஆனா சஞ்சய் முழுக்க முழுக்க கௌசல்யாவுக்கு சொந்தமானவரு. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன
என்னடா என்ன அப்படி பாக்குற? உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு பாக்குறியா? உன்னெல்லாம் எவ்வளவு நல்லவன் நினைச்சிட்டு இருந்தடா. இப்படி ஒரு கிரிமினல் புத்தியோட என் வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் வருவேன் தெரிஞ்சிருந்தா அப்பயே உன் உறவை கட் பண்ற. இல்ல சஞ்சய். ஏய் நிறுத்துறா. அப்பா உன்னை சொந்த புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரா? அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்கே, எப்பறம் அவனுக்கு மனசு வந்தது? சஞ்சய் ஏய்! என்ன மன்னிச்சிடுறா. ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன இங்கே குழி தோண்டி புதைச்சிருது. இவன் முகத்துக்காக பாக்குறேன். இனிமே முகத்துல முடிக்காத. போடா போடா வரல போடா. பத்திரத்தை போடா. பாஸ்கர், சர்பா, சஞ்சய், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். அந்த ராஸ்கல் பண்ண தப்புக்கு நீ என்னமா பண்ணுவ? உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, வருத்தமும் இல்ல. பாஸ்கர்னா என்ன மன்னிச்சிருந்தா. சஞ்சய் வந்ததுனால தான் நான் அப்படிலாம் பேசினேன். என்ன மன்னிச்சிருந்தா. என்ன மன்னிச்சிரு. சேர்த்து வைக்கிறேன்னா சேர்த்து வைக்கிறேன். மறுபடியும் உன்னையும் சஞ்சயும் நான் சேர்த்து வைக்கிறேன்.